வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. அதுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த மண்ணெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தோலை கட் பண்ணிவிட்டு சிப்ஸு சீவுறதை பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோலை சீவி எடுத்து கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ சிப்ஸ் கட்டையில் சீவ வேண்டியதான். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சாச்சு. சீவி போட வேண்டியதான். காமிக்கிறேன், சீவுறதை காமிக்கிறேன். இங்கே கிழங்க பொரிச்சிட்ருக்கிறேன். கிழங்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சிப்ஸு கிடைக்கும். இங்கே சில இது ரவுண்டாக கிடைக்கிது, சில இது ஹாஃபாக கிடைக்கிது. மரவள்ளி கிழங்கு பொரித்து இங்கே போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் உப்பு மிளகாப்பொடி கலந்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்தோடனே சூடாக அந்த எண்ணெய் இருக்கும்போதே லைட்டாக இதை அப்ளை பண்ணிங்கன்னா தான் அதோட நல்லா ஒட்டிக்கும், நல்லா மிங்கிள் ஆகிக்கும். இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. காரமும் உப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இப்படி செஞ்சு கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூட இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா இருக்கும், இது நம்ம சூடாக செஞ்சு கொடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. இதில் நான் மிளகா பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகும் உப்பும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீளமாகவும் போட்டுக்கலாம், நீளமாகவும் நறுக்கி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நீளமாக நறுக்கி நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி ரவுண்டாக போட்டிருக்கேன். எடுத்த உடனே மிளகா பொடியோ போட்டு விட்ருங்க. அந்த எண்ணெய் பசை இருக்கும்போதே நல்லா அப்சர் ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். உப்பும் காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதையுமே நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அதனோட இது வரும். இது பிகினர்ஸ்லாம் எடுத்தோடனே இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பயப்படுவாங்க. தைரியமாக செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக நல்லபடியாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இது நேற்று பனங்கிழங்கா வச்சுருந்தேன். அது நேற்று மிச்சம் இருக்கும்போதே அதை வரமிளகா, பூண்டு, உப்பு போட்டு நல்லா நுணுக்கி வச்சாச்சு. இது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காயும்போது கொஞ்சம் ஹார்டாகிடும், சாப்பிட முடியாது. இது எல்லாராலையும் சாப்பிட முடியும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்கிறது ஒரு ஐடியா தான்.